வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை 1 ஏப்ரல் 14 இதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. இதுதான் நம்ம தமிழ் மாதத்திலே முதல் மாதம், சரிங்களா? அதனால் இப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக புத்தாண்டு டன். இது ஒன்று. இது வந்து ரொம்ப புனிதமான மாதங்க. நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது, சித்திரை பௌர்ணமி வருது. பௌர்ணமியிலே ரொம்ப சிறப்பானது சித்திரை பௌர்ணமி. சித்திரை திருவிழா வருது. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருக்கு கல்யாணம் ஆனது சித்திரை திருவிழா. நிறைய நம்ம இப்போ உங்களுக்கு நிறைய பரிகாரங்களில் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கெலாம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சித்திரை திருவிழா. சாமி முனிவர்கள் நம்ம சித்தர்களோட ஆசீர்வாதம் வேணும்னா சித்ரா பௌர்ணமி. கர்மா கழிக்கிறதுக்கு சித்திரகுப்தன் வழிபாட்டுக்கு இதுக்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி. நியூ இயர் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வர இந்த சிறப்பான மாதம். இந்த சிறப்பான மாதத்தில் நமக்கு எப்படிலாம் நல்லது நடக்க போகுது, என்னென்ன விஷயத்துலலாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கவனமாக இருக்கணும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்த்துட்டு வர போகிறோம். மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்க இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது. சூரியன் உங்கள் வீட்டிலே இருக்கார், சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்காங்க. என்னென்னா சூரியன்லாம் இருக்கிறதுனால அதிகமான டென்ஷன்ஸ் வரும் நம்மளுக்கு. நம்ம ஏற்கனவே மேஷம் கொஞ்சம் டென்ஷன் பாட்டி. இப்போ சூரியன் வேறு நம்ம வீட்டுள்ள வராரா, ரொம்ப டென்ஷன் ஏறும். அது இப்போ சனி பயிற்சி வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சனி சூரியன் கூட சுக்கிரன் செவ்வாய் வீட்டில் வச்சு காட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, சித்திரை மாதம்னாவே வெயில் ஏற ஆரம்பிச்சிடும். வெயிலில் கரெக்டாக சூரியன் வரும்போது மண்டை சூடு தானாக வந்துடும். இது என்ன பண்ணணும்னா எவ்வளவு கூலாக நம்ம இருக்கிறோமோ. இப்போ நீங்கள் அடுத்து வருது எல்லாமே உங்களுக்கு வேலை வாய்ப்போ திருமணமாக இதெல்லாம் இதை சார்ந்து வரும். மனசு உடம்பு கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டான விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? ஸோ உங்களை கூல் பண்ணணும். ஃபஸ்ட்டு எது நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லதுங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டுலாம் வேறு வருதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது. ஏதாவது வண்டி வாங்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக ஓட்டுற வண்டி வாங்க பிடிக்கும். இது நிலராசி. சாரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. வண்டி வாங்க பிடிக்கும். இது நெருப்பு ராசி, ஆண் ராசி, சரிங்களா? செவ்வாய் வீடுன்றதுனால நிலம் வாங்க பிடிக்கும், சரிங்களா? அதனால் தாராளமாக நிலம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். ஏதாவது இப்போ தங்கம் வெள்ளி விலைலாம் ஏறும். ஏன்னா அங்கங்கே நிறைய சண்டைகள் ஓடிட்டுருக்கு. கமோடிட்டிஸ் விலை ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸ்டாக் மார்க்கெட் ஆட்டம் கண்டாலும் கமோடிட்டிஸ் விலை ஏறும். ஸோ தங்க நகைகள்லாம் வாங்குறீங்கன்னா வாங்கலாம். தங்க விலை அதிகமாகிடுச்சுன்னா அது ஏறிந்தாங்க ஏறும். நம்ம கையில் என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு காயினாவது வாங்கி வைங்க. அது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஸோ இது ஒன்று. ஸோ உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் ஸ்கூலில் எக்ஸாமு நடந்து தான் இருக்கும். ஸோ படிக்கிற குழந்தைங்க போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இல்லை ஏதாவது எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி இந்த டைமில் முடிஞ்சிருக்கணும், எல்லாம் லீவில் இருப்பீங்க. இருந்தாலும் ஏதாவது 1-2 எக்ஸாம்ஸ் இருக்கிறவங்க நல்லா எழுதுவீங்க. எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்படியும் எழுதிருப்பீங்க, நல்லாவே எழுதியிருப்பீங்க. இன்னும் நல்லா எதனா பூஸ்டப் பண்ணணும். இல்லை அடுத்தடுத்து இப்போ 10th லீவில் இருக்க பசங்களாம் +1 +2 லீவ்லேயே ஆரம்பிச்சிடுவாங்க படிக்கிறதுக்கு. வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்களாம் GRE GMATன்னு எக்கச்சக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த புதன் நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா படிப்பு வரும். ஃபஸ்ட்டு நல்லா படிப்பு வரும் இந்த டைமில். புதனை நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்கள். புதன் கிரகத்தை எப்படி? பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. ஏலக்காய் டீலாம் குடிங்க. இதுவே ஒரு பரிகாரம் தான். நீங்கள் பரிகாரம் பசங்க நல்லா படிக்கிறதுக்கு பரிகாரம் எதுனா ஹயக்ரீவரை போய் ஏலக்காய் மாலை போடுங்கன்னு சொல்லுவேன். ஹயக்ரீவர் நம்மக்குள்ளேயே இருக்கார், டீயில் ஏலக்காய் போட்டு குடிங்க. இது பின்னாடி லாஜிக் இருக்குது. நான் அது ஒரு பெரிய கிளாஸாக நடத்தும்போது அதில் தெளிவாக சொல்லுவேன். இப்போ இருக்கிற டைமில் நான் இது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். ஏலக்காய் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணம் நீங்கள் தேடணுன்னா கல்யாணம் அமையத்துக்கு சூப்பரான டைம். அதுவும் சித்திரை திருவிழான்றது மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு கல்யாணமான புண்ணிய நாள். ஸோ அப்போது நமக்காவதா தேடினா கண்டிப்பாக திருமணம் அமையத்துக்கு ரொம்ப நல்லா வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய பேருக்கு இந்த காதல் நிறைய பேருக்கு அமையும். மேஷம்
கோவக்காரங்களாம் இருந்தாலும் ரொம்ப பாசக்காரங்க. அதனால் பாசத்துக்காக நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லவ் இருந்ததுன்னா டக்குன்னு கல்யாணமாக மாற்றிடுங்க. கல்யாணத்துக்கான அமைப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக லவ் பண்ணுறவங்களுக்குள்ளே கொஞ்சம் வந்து ஈகோ ஓடும், டென்ஷன் ஓடும், சில பேர் அடிச்சுப்பீங்க, இதெல்லாம் இருக்கும், ஈகோஸ் இருக்கும். அது நீங்கள் மனசை கூல் டவுன் பண்ண அந்த ஈகோ கம்மியாகும். ஆனால் அதை திருமணமாக மாற்றணுன்னா சூப்பரான டைம். இது ஒன்று, சரிங்களா? இன்னொன்று, நம்ம சொன்ன மாதிரி இந்த ஈகோவில் வந்து தப்பிக்கிறோன்னா உடம்பை கூலாக வச்சுக்கோங்க. உடம்பு கூலாக இருக்கணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீர் காய்கறி எடுங்க. தர்பீஸ், பூசணி, வெள்ளை பூசணி எடுத்திங்கன்னா சுக்கரன் ப்ளஸ் நீர், உடம்பு கம்மியாகவும் சுக்கரன் பணமும் வரும். வெள்ளை பூசணினா நார்த் இந்தியாவில் வந்து அவ்வளோ ஃபேமஸ், மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? வெள்ளை பூசணி எடுங்க. நீர் காய்கறிகளாக நீங்கள் எடுக்க உடம்பு நல்லா கூல் டவுன் ஆகும். இது ஒன்று. அடுத்து வந்து யாராவது இப்போ உங்களுக்கு நிறைய இப்போ கல்யாணம் இந்த இதுக்கெலாம் செலவுக்கு காசு வேணும், இல்லை இந்த கல்யாணம்லாம் எடுத்து நடத்துறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா அதுவும் தாராளமாக கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். நல்ல விஷயம் என்னென்னா, யாருன்னா தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் விரிவடையும், தொழில் சூப்பராக விரிவடையும், ப்ராஃபிட் வரும். ஏன்னா இப்போ இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது பெருசு இல்லை, காசு வருது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அதை சொன்னாங்க, நான் வந்து மாதம் 80 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறேன்னாங்க. சரிங்க, ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தாட்டு திருன்னு முடித்தாங்க. ப்ராஃபிட் பார்த்தா ரொம்ப கம்மி, சரிங்களா? அதனால் டர்ன் ஓவர் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், ப்ராஃபிட் கையில் நிற்கணும், அதுதான் முக்கியம். நம்ம பாக்கெட்டுக்கு எவ்வளோ காசு வருது, நம்ம முன்னாடி எவ்வளோ காசு இருக்குன்றது வேறு விஷயம், பாக்கெட்டுக்கு எவ்வளோ காசு வருதுன்றது முக்கியம். அந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்து நல்லா வரும். யார் ஜாகிரதையாக இருக்கணும்னா, வேலைக்கு போகிறவங்க ஜாகிரதையாக இருக்கணும். வேலைக்கு போகிற இடத்துல தான் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அகெயின் நீங்கள் கூலாக இருந்தால் அதில் தப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க பாலிடிக்ஸ்லேருந்து தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வந்து இந்த பயிற்சியை சொல்லணும், தன ஆகர்ஷண பயிற்சி சொல்லணும். உங்களுடைய பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணணும். நெருப்பு பஞ்சபூதத்தை வச்சா நீங்கள் நிறைய போராட்டத்துலலாம் வின் பண்ணலாங்க. அதாவது நீங்கள் நிறைய மேஷராசி பார்த்திங்கன்னா இந்த சித்திரை வெயிலில் கூட டீ சாப்பிடுவாங்க, டீ கல்ல நிற்கின்னு டீ சாப்பிடுவாங்க. வெயில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சூடு இருந்தாலும் தாங்கும். என்னென்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கவங்கள டீ கடைக்கு கூப்பிட்டு போங்க, உங்களுக்கு அந்த டீன்றது நல்ல வேலை செய்யும். அது இப்போ சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருக்காரா, டீன்றது நல்ல வேலை செய்யும். அடுத்து வந்து உங்களுடைய ஹெல்த் பத்திரமா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு புல் தரையில் வாக்கிங் போங்க. ஏன்னா நிறைய உடம்பு பயங்கரமாக சூடு ஏறி இருக்கும், சரியான பித்தம் கபம் பயங்கரமாக ஏறி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, கண்டிப்பாக நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக புல் தரையில் வாக்கிங் போங்க. இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் நினைக்காதீங்க, இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரும். உடம்பை நீங்கள் கூல் டவுன் பண்ண தான் மனசு செட்டில் ஆகும். மனசு செட்டில் ஆனால் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பதட்டம் இல்லாமல் செய்யலாம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து உள்ள சனி பகவான் தாக்கம் வந்துருச்சு, 7 சனி விரைய சனி ஆரம்பிச்சிருச்சு, கூட சூரியன் வந்துருச்சு. ஏகப்பட்ட பதட்டம், ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடும். அதை மனக்குழப்பன்றது உங்களுக்கு ஒன்றும் 2 வருஷத்துக்கு மனக்குழப்பம் இருக்கும். ஏன்னா கேது பகவான் இருக்கார் அதில், சரிங்களா? அதில் மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ண சூப்பராக ஒர்க் ஆகும். நிறைய சாம்பார் சாதம் சாப்பிடுங்க. ஏன்னா அது வந்து துவரம் பருப்பு, துவரைன்றது செவ்வாய், அதை நீங்கள் சாப்பிட பயங்கரமாக ஒர்க் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம வந்து நீங்கள் எதில் வந்து ரொம்ப ஜாகிரதைன்னா அது ஹெல்த்து சொல்லிட்டோம், நீங்கள் வந்து மனக்குழப்பங்கள் இதில் நம்ம சொல்லிட்டோம். மற்றபடி நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டமாகிற மாதிரி இருந்ததுன்னா பணத்தை டக்குன்னு எடுத்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்போது பெஸ்ட்டு கோவில்கள், சித்ரா பௌர்ணமி வருது, ஏதாவது சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள், பவர் சூப்பராக ஏறும். சித்திரை திருவிழா பக்கம் பக்கத்தில் எங்கே சிவன் கோவில் இருக்கோ போய் உக்காந்துருங்க. அந்த கல்யாண திருக்கோலம் பாருங்கள், ரொம்ப நல்லது நடக்கும். ஒன்றும் முருகர் வள்ளி தேவானையோட கோவில்களில் போயிட்டு அங்கே போய் உட்காந்து வழிபாடு பண்ண இன்னும் லைஃப் வந்து ஜம்முன்னு இருக்குங்க. இந்த சித்திரை மாதம் உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமையும். ஸோ நம்ம வந்து உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், திருமணம், ஹெல்த்து, படிக்கிற குழந்தைங்க, வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு ஓவராலாக உங்களுக்கு பார்த்துட்டோங்க. இப்போ 12 ராசி இருக்குது. ஒரு ராசியை
ஒரு 12 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க. எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கட்டம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். சரிங்களா? இப்போ நான் சொன்னதே நிறைய பேர் ராசியை விட லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ராசின்னு சொல்லியிருக்கேன், உங்கள் ராசியை விட உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்காங்க, அதுதான் உங்கள் லக்னம். அந்த லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள், ஒன்றும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். எனக்கு கேல்குலேஷன்லாம் மெயினாக லக்னம் வச்சு தான் பண்ணுவோம். இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ஐயா எனக்கு இன்னும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்க லைஃப்பில் எனக்கு ஒன்றும் தெளிவு வேணும்னா என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த ஜாதகம்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் நடக்கலாம்ன்ற ஒரு அனுகூலத்தை சொல்கிறோம். ஆனால் இது கூடவே தெய்வ வழிபாடுகள், இது கூடவே சில பயிற்சிகள் இருக்குது. விதைகள், தானியங்கள் மூலிமா பயிற்சிகள், ஃப்ளவர் மெடிசன், மலர்கள் மூலிமா. கோவில்கள் எல்லா இடத்துலையும் மலர்கள் தானே கொடுக்குறோம் சாமிக்கு. அது பின்னாடி நிறைய ஐதீகங்களும் நிறைய சயின்ஸும் இருக்குது. அந்த மலர்கள் மூலிமா நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் அந்தந்த கட்டத்தை பொறுத்து மாறும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நம்ம நிறைய கிளாஸஸும் இதை பற்றி நடத்திட்டுருக்கோம். கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இந்த நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, சில பேருக்கு தவறுச்சுன்னா அந்த கிரகநிலை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கிரகநிலையை இந்த பயிற்சிகள் மூலிமா சரி பண்ண விதைகள் மூலமாக, கலர்கள் மூலிமா, இன்னும் ஆழமான தெய்வத்துடைய வழிமுறைகள் பின்பற்ற கிரகநிலைகள்லாம் சரியாகிட்டு வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எல்லா சுபிக்ஷத்தோடு வாழ டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.